Welcome you all in the mighty name of Jesus. And I thank God and I'm praying for you. May the Lord bless you abundantly. Don't ignore the Holy Spirit. He is in you. He is upon you. He is in you. அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார் ஆவியானவர். நீங்கள் அவரை கண்டு கொள்வதில்லை. அவரை கண்டு கொள்ளுங்கள், அவரோட பேசுங்கள், அவரோடு நடங்க, அவர் சித்தத்தை செய்யுங்க. அவர் ஒருத்தர் இருக்கிறார் என்ற பயத்தோடு நடுக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக பரிபூர்ணத்துக்குள்ளே அவர் உங்களை கொண்டு செல்வார். பூரண சர்க்குணராய் இந்த உலகத்திலே நம்மளை மாற்றி தேவனுக்கு பயனுள்ள பாத்திரமாக உங்களை எல்லாரையும் தேவன் மாற்றுவாராக. May the Lord bless you. I bless you in the name of Jesus. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆதியாகமம் 12வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். Let us turn to chapter 12. நேற்றுக்கு நத்தானியல் தொட்டதிலிருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். எஸ், 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கின்ற தேசத்துக்கு போ. நான் இப்போ உங்களை கேட்குறேன், கர்த்தர் இந்த வசனம் சொன்னால் எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சிருப்போம்? மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. உன் வீட்டை விட்டுருப்பா, புலரம்பாக்கத்தை விட்டுரு, நான் சொல்கிற தேசத்துக்கு போ. தின்னனூரை விட்டுரு, வேப்பம்பேட்டை விட்டுரு, நான் காமிக்கிற தேசத்துக்கு போ. உன் தகப்பன் வீட்டை விட்டுரு, உன் இனத்தை விட்டுரு, உன் வீட்டை விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. விக்னேஸ்வர் நகரை விட்டுரு சொன்ன எத்தனை பேர் செய்வீங்க? செய்ய மாட்டோம் இல்லை? எஸ், அதனால தான் கர்த்தரால் உங்களுக்கு எதையும் செய்ய முடியல. இதுதாங்க மனம் திரும்புதல். The only repentance. Are you ready? கர்த்தர் உன்னை அழைக்கும் போது, கர்த்தர் உன்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தையை சொல்லும் போது அபி அர்த்தமாயித்திருந்தா நன்னு சூடு எல்லாத்தையும் விட ரெடியாக இருக்கணும். இதுதான் மனம் திரும்புதல். இன்றைக்கி யாரும் இந்த மனம் திரும்புதலை செய்யலை. செவ்வாப்பிட்டையை விட்டு சிஸ்டர் போங்க அப்படி சொன்னா போவாங்களா? கடவுளுக்கு பயமுள்ளவர்கள், கர்த்தரை கனப்படுத்தக்கூடியவர்கள், ஒரு சத்தம் கேட்குது. விக்கிரகத்தை தான் வணங்கிக்கிட்டு இருந்தார் ஆபிரகாம். பிள்ளையார் சிலை, அந்த சிலை, இந்த சிலையெல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப சந்தேகம், ஏன் கடவுள் பேசவே மாட்டேங்கிறார், என்ன இது பேசவே மாட்டேங்குது, என்ன இது பேசவே மாட்டேங்குதுன்னு கேட்டிருப்பாரு. ஆனால் ஒரு குரல் கேட்குது, ஆபிரகாம். எனக்கு ஒன்றுமே புரியல. சொல்கிறாரு, வீட்டை விட்டுடுப்பா. முன்னும் இயேசுவை தெரியாதவன். நம்ம எத்தனை வருஷமாக தெரிஞ்சிருக்கோம்? 27 வருஷமாக தெரிஞ்சிருக்கோம். ஒரு சிலர் குழந்தைகளாகவே இங்கே பிறந்திருக்காங்க. புரிஞ்சுதா? ஒரு சத்தம் கேட்குது, உன் வீட்டை விடு, உன் தேசத்தை விடு, உன் சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுடு, நான் காமிக்கிற தேசத்துக்கு வா. என்ன பண்ணார் தெரியுமா? எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டார். போய் மனைவிட்ட சொன்னார், கிளம்பு. வேலைக்காரவங்கிட்ட சொன்னார். அவர் என்னென்னத்தெல்லாம் கொண்டு போனார்னு 15வது வசனத்தில் இருக்கு பாருங்க. ஆபிரகாம் தன் மனைவியாக சாராளையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் அரானிலே சௌதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். என்னென்னத்தை கூட்டிகிட்டு போங்க? He took his wife, அவரோட மனைவியை கூட்டிகிட்டு போனார். அவர் பிரதரோட சன் லோத்தை கூட்டிகிட்டு போனார்.
தனக்கு இருக்கிற எல்லா சம்பத்து ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கிட்டாரு. சொல்லியிருப்பாரு, இந்த சத்தம் வந்தவொடனே எல்லார்கிட்டே சொல்லியிருப்பாரு, வேலைக்காரர்கிட்ட சொல்லியிருப்பாரு, வீட்டில் இருக்கிறவன்கிட்ட சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் கேட்டு திருந்தினவங்க, அவரோட இருந்தவங்க உண்மையிலே பேசினாரா? ஒரு சத்தம் கேட்டுச்சா? யாரெல்லாம் அந்த நம்பினாங்களோ, அந்த ஆண்டவரை நம்பினார்களோ, அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமோட கிளம்பி போயிட்டாங்க. அப்பாவை விட்டாரு, சொந்தத்தை விட்டாரு, அவர் இருக்கிற தேசத்தையும் விட்டுட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் அப்பாவை இந்த ஸ்தானத்தில் வச்சு சேவிக்கிறோம்? Do you worship சொல்றோம், ஜெபம் சொல்றோம், பைபிள் படிக்கிறோம் சொல்றோம், மனம் திரும்புறோம் என்று சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரிப்பெண்டன்ஸ் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் விடு. இதுதான் மனம் திரும்புதல். இன்னைக்கு அம்மா விட்டு நீ எங்கன்னா போனா முடியாது. பெண்களுக்கு முடியுமா? சண்டை தான் வீட்டில். ஏமி அனுக்குண்ணாவு నువ్వు என்ன நினைக்கிறீங்க? அவங்களெல்லாம் விட்டுட்டு போகணுமா? அப்படி இப்படின்னு ஒரே டிஷ்யூம் தான் இருக்கும் வீட்டில். 25 வயசு கல்யாணம் ஆச்சு. ஜான் சொன்னார், திருவள்ளூர் போகணும். ஃபஸ்ட்டு பிரிவு அதுதான். எல்லாரையும் விட்டு பிரிந்து வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு பிரிவு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம், அவங்க எல்லாருக்குமே தெரியும். பட் ஐ லெஃப்ட் எவ்ரிதிங், எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் சொன்னாரேன்னு சொல்லி அவர் பின்னாடியே வந்துட்டேன். இன்னைக்கு வரலாம் அப்படி தான் இருக்கேன். ஹல்லேலூயா. காட் இஸ் எவ்ரிதிங். கர்த்தர் எல்லாமாக இருக்கிறார். அதனால தான் உள்ளே இருக்காங்க. எவன் என் வார்த்தையை நேசித்து என் கற்பனையை கை கொள்கிறானோ அவனிடத்தில் பிதாவானவரும் நானும் பரிசுத்தாவியானவரும் தங்குவோம். We will abide. அவங்க உள்ள தங்கணும்னா you must obey. நீ கீழ்ப்படியணும். He left everything. அவன் விட்ட உடனே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 2வது வசனம் அவர் சொல்றாரு, நீ இந்த மாதிரி செஞ்சினா நான் உனக்கு என்ன செய்வேன். 2வது வசனம் படிங்க. படி. నిన్ను గొప్ప జనముగా చేసి నిన్ను ఆశీర్వదించి నీ నామమును గొప్ప చేయుదును, నీవు ఆశీర్వాదముగా నుందువు. నిన్ను ఆశీర్వదించు వారిని ఆశీర్వదించెదను, నిన్ను దూషించు వారిని శపించెదను. భూమి యొక్క సమస్తములు నీ యందు ఆశీర్వదింపబడునని అబ్రాముతో అనగా. பாத்தீங்களா? உன்னை எவனா சபிச்சானா அவர் சபிச்சிருவார். எவனா உங்ககிட்ட சண்டை போட்டா உனக்கு பதிலாக அவர் சண்டை போடுவார். அவர் பெரிய ஜாதியாக்குவார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் பேரை பெருமைப்படுத்துவார். நீயே போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இவன் உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், பொய் சொல்ல மாட்டான், திருட மாட்டான், பொறாமை இருக்காது. எல்லாருக்கும் முன்னாடி உன்னோட பேரை உயர்த்தக்கூடிய ஆண்டவர். ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க, முதல் வசனத்துக்கு கீழ்ப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த 2வது வசனம் 3வது வசனமும் தான் சொந்தமாகும். இன்னைக்கு ஊழியக்காரவங்க என்ன சொல்லித்தர, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ என்னால் கைவிடப்படுவதில்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. போர்டெல்லாம் வீட்டில் அப்படியே மாட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் நீ துன்மார்க்கமாய் நடப்பாய், ஆனால் நீ தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாய், ஆனால் நீ தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிய மாட்டாய். இன்னைக்கு நான் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே கண்டிஷனல் ப்ராமிஸ். நான் சொல்றதை நீ செஞ்சா நான் உனக்கு செய்வேன் பார். ஸோ அவர் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாரு. 15வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் என்ன எழுதியிருக்கு பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும்
உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். பார்த்தீங்களா? அவர் இந்த காரியெல்லாம் ஆபிரகாம் செஞ்ச உடனே கண்ணை மூடிக்கிட்டு கீழ்ப்படுகிறாருங்க. இன்னைக்கு ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு கூட கீழ்ப்படிய முடியல, சபைக்கு கீழ்ப்படிய முடியல. அவர் குரல் கேட்டவன கண்ணை மூடிட்டு கீழ்ப்படுகிறார். அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நீ பயப்படாத ஆபிரகாம், நான் உன்னோட இருக்கேன். ஆமென். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கக்கூடியவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மளோட இருப்பார். ஆமென். வி ஹாவ் டு ஆமென் சொல்ல முடியலையா? உங்களை அப்படி மாற்ற வேண்டாமா? சரி. ஸோ 12வது அதிகாரத்துக்கு நம்ம மறுபடியும் திருப்பிக்கலாம். 6வது வசனத்தை நான் படிக்கிறேன். ஆபிரகாம் அந்த தேசத்திலே சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமாய் மோரே என்னும் சமபூமி இடத்துக்கு வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்திலே இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனம். எப்படிங்க தரிசனம் ஆவார்? கீழ்ப்படியலைன்னா எப்படி ஆண்டவரை பார்க்கறது? ஆண்டவர் எப்படி சொப்பனத்தில் வந்து பேசுவார்? இன்னைக்கு அநேகருக்கு அந்த ஆசை இல்லை. ஏசிய சொப்பனத்தில் வந்து பேசணுன்ற ஆசை இல்லை. அவர் கீழ்ப்படிந்த உடனே அவர் தரிசனத்தில் வரார். சீகேம் த பிளைன் ஆஃப் மோரே. அவனுக்கு தரிசனமாய் என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தர் தரிசனமான உடனே ஒரு ஆர்க்க கற்றார். ஒரு பலிபீடத்தை அவர் கற்றார். பலிபீடம் என்றால் என்ன? நன்றி சொல்லக்கூடிய ஒரு இடம். பலிபீடம் என்றால் தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய இடம், நம்மளை அர்ப்பணிக்கக்கூடிய இடம். ஸோ இதுதான் பலிபீடம். இட்ஸ் தி சென்டர் பிளேஸ் ஆஃப் ஹானரிங். ஆண்டவரை கனப்படுத்தக்கூடிய இடம் இது. நோவாவால், அப்ரஹாமால், ஐசக்கால், ஜேக்கபால் கட்டப்பட்டது. இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, நீங்கள் எடுத்துக்க வேணாம், ரோமர் 12:1, பிலீவர்ஸ் ஓன் லைவ்ஸ் ஆஸ் எ லிவிங் சாக்ரிஃபைஸ். நம்ம வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறதுக்கு அவர் ஆண்டவர் பேச பேச ஒரு பலிபீடத்தை கட்டிக்கிட்டே இருக்கார் வித் நன்றியோட. அவர் அப்படி கட்டினதுனால தான் ஆபிரகாம் நிறைய பலிபீடத்தை கட்டியிருக்கார். ஆமென். With thankful heart he did it. தரிசனமான உடனே அவர் சொன்னார், அவர் செய்வார். ஆமென். இதுதாங்க ఆర్క్. ఆయన చెప్పినాడు చేస్తాడు. ఆ నండితో ஒரு பலிபீடத்தை கட்டுறார். ஸோ வாட் வி ஆர் டூயிங்? இங்கே தான் என் ஆண்டவர் தரிசனமானார்ன்ற ஒரு ஞாபகத்துக்கு அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டுறார். 8வது வசனத்தை படிப்போம். பின்பு அவர் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். எங்கே போனாலும் he built an ark. எந்த இடத்துக்கு போனாலும் என் தேவன் அங்க வாழணும், என்னோட என் தேவன் வாழணும், அவருக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்டுவேன், அதுல தகன பலிகளை செலுத்துவேன், சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவேன், என் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துவேன்ட்டு அங்கங்க ஒரு பலிபீடத்தை கட்டினார். டு ரிமெம்பர், ஆண்டவரை நினச்சி பார்த்து. ஏன் பண்ணார்? அவன் அப்படியே நம்பினா அதான் பண்ணார். இவன் எனக்கு ஏத்தவன், நான் சொன்னவன புறப்பட்டு போனான், எல்லாத்தையும் விட்டுட்டான், நான் சொல்றதுக்கெல்லாம் ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆம் ஆம் ஆமன்னு நான் சொல்றதெல்லாம் நம்புறான், என் வசனத்தை நம்புறான். கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க. உன்னை எவன் தொட்டாலும் என்னை முதல்ல தொடுவான். உன்னோட தேவன் உடன்படிக்கை பண்ணுவார்.
நீ அவர் வார்த்தையை நம்பும்போது, அவருடைய வார்த்தையை நீ விசுவாசிக்கும் போது, கர்த்தர் உன்னோடு உடன்படிக்கை. உடன்படிக்கைனா என்ன தெரியுமா? ட்ரீட்டி அழியவே அழியாது, நித்தியத்தின் வரை அது நடக்கும். மனுஷன் இன்னைக்கு சொல்லுவான், நாளைக்கு மறந்து போவான். இதை கொடுக்குறேம்மா, கொடுக்க மாட்டான். உனக்கு கடைசி வரை நான் நிற்பேன்னு சொல்லுவான், நிற்க மாட்டான். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. உன்னோட நிற்பார், உன்னை தாங்குவார், உன்னை சுமப்பார், உன்னை தப்புவிப்பார், உன் கூட தான் இருப்பார். உனக்கு எதிர எத்தனை வழியாக வந்தாலும் 7 வழியாக ஓடிடுவாங்க. இதுதாங்க உடன்படிக்கை. ஆண்டவர் நம்மளோட உடன்படிக்கை பண்ண வேண்டும். 75 வயசில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார், 100 வயசில் அவனுக்கு கொடுத்தாரு. இப்போ ஒரு கண்டிஷன், 17வது அதிகாரம் மறுபடியும் ஒரு கண்டிஷன் போடுறாரு. 17வது அதிகாரம் 1வது వచనం. అబ్రాము 99 ఏండ్ల వాడైనప్పుడు యెహోవా అతనికి ప్రత్యక్షమై, నేను సర్వశక్తి గల దేవుడను, నా సన్నిధిలో నడుచుచు నిందారహితుడవై ఉండుము. రెండే வாக்குத்தத்தம் அவனுக்கு, ரெண்டே கண்டிஷன். எனக்கு முன்பாக நட, உத்தமனாய் இரு. வாலிப பசங்க எழுதவே மாட்டீங்க. உங்களை மாதிரி ஒரு ஷாபி ஃபெல்லோ யாருமே கிடையாது. தேவனுக்கு பயப்படுறதில்ல. யூ மஸ்ட் நோட் த ஹிண்ட். வசனம் எழுதி வச்சுட்டு வீட்டுக்கு போகிறது கிடையாது. நோட் த ஹிண்ட்ஸ். 2 விஷயம் சொல்கிறாரு. எனக்கு முன்னாடி நட, உத்தமனாயிரு. எல்லாரையும் நான் சொல்கிறேன், எழுதவே மாட்டோம். நமக்கு எல்லாம் தெரிகிற மேதாவிகள். 2 விஷயம். கர்த்தருக்கு முன்னாடி நடக்கிறோமா டெய்லி? நீ தேவனுக்கு முன்னாடி நடக்கிறியா? இங்கே இருக்கிற வாலிப பசங்க தேவனுக்கு முன்னாடி நடக்கிறீங்களா? பெரியவங்க ஆண்டவருக்கு முன்னாடி நடக்கிறீங்களா? ஆபிரகாம் பார்த்து சொன்னார், விடலை, சொல்லிட்டே போகிறார். அவன் கீழ்ப்படிஞ்சிட்டே போகிறான். என்னை முன்னாடி நட, உத்தமனாயிடு. யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுறவன். என்னங்க கிறிஸ்தவ லைஃபு? உத்தமனாக இருக்கணும். உனக்கு 100 ரூபா வருதா, 10 ரூபா எடுத்து ஆண்டவர் கொண்டு வரு. உத்தமம். காலையில் எந்திரிச்சு அவரை தேடுறியா? உத்தமம். அவரை துதிக்கிறியா? உத்தமம். அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறியா? உத்தமம். 1 லட்சம் ரூபாய் அநியாயமா வருதா, வேண்டான்னு சொல்லு, அது உத்தமம். உன் பணத்தை வட்டி கொடுக்காத, உத்தமம். அடுத்தவங்களோட பொருளை இச்சிக்காத, உத்தமம். தேவனுடைய சத்தியத்தின்படி நட, உத்தமம். தாய் செய்ய வேண்டிய கடமையை செய். தேவனுக்கு பயப்பட வேண்டிய பயத்தை பயப்படு. தகப்பன்கள் என்ன தேவனுக்கு பயப்படணுமோ பயப்படுங்க. உங்க கையை சுத்தமா மேலே தூக்குங்க. ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாருக்கும் ஜெபிங்க. சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்காண்டி பேரை எழுதி ஜெபிங்க. உத்தமமா இருக்கீங்களா? பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி பேச மாட்டாங்க, முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி கை கொடுக்க மாட்டாங்க. என்னைக்குன்னா சர்ச்சுக்கு வரீங்களா, எல்லாருக்கும் கை கொடுக்குறீங்களா? சொல்ல, அன்பே இல்லைங்க, அன்பே இல்லை. நோ லவ். அன்பு இல்லாத இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டார், பேய் தான் இருக்கும். உன் இருதயத்தில் பேய் இருக்குது. மற்றவங்கள பார்த்து சிரிக்க முடியல. வாரத்துக்கு ஒரு வாட்டி பார்த்து இவன் என் சகோதரி, இவன் சகோதரின்னு கை கொடுக்க முடியல. இதை விட அசிங்கம் எதுவுமே இல்லைங்க. விட்டவனை பேகை தூக்கி ஓடணும். இப்போ 8 மணி சங்கு ஊதுச்சு இல்லை, எல்லார் மைண்டில் அதுதான் இருக்கும். சப்ஜெக்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நடக்கணுன்றதுக்காண்டி தான் இல்லை சொல்கிறேன். முடிச்சுட்டேன். இப்படி அவன் முன்பாக உத்தமனாக நடக்க ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. எனக்கு உனக்கும் நடுவே உடன்படிக்கை பண்ணுவேன். 2வது சொல்கிறாரு, உன்னை மிகவும் திரளான ஜாதியாய் பண்ணுவேன். 3வது சொல்கிறாரு, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் திரளான ஜனங்களுக்கு தகப்பனாகணும்னு நினைக்கிறீங்க? சாராளை பார்த்து சொன்னார், உன் பேர் இனிமேல் சாரா இல்லை, நீ எல்லாருக்கும் தாயாக இருப்பான். அதை வேற பின்னாடி வரேன். உன்மேல் ஆபிரகாம், அதான் சொல்கிறாரு, உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். ஆபிரகாம்னா உயர்த்தப்பட்ட தகப்பன்னு அர்த்தம். ஆபிரகாம் மீன்ஸ்
ஃபாதர் ஆஃப் மல்டிடியூட், ஜாதிகளுக்கு தகப்பன். ஹல்லேலூயா. இதெல்லாம் இவன் செஞ்சதுனால தான் ஜாதிகளுக்கு தகப்பனாய் தேவன் மாற்றினார். உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்ற வேண்டும் என்றார். ஆபிரகாம் நடந்தது போலவே நம்மளால் நடக்க முடியும். சொல்லாதீங்க இந்த பக்திலாம் கஷ்டம்னு யாரும் சொல்லாதீங்க. யூ கேன் டூ, யூ கேன் லிவ் அ லைஃப் ஆபிரகாம். ஆவியானவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். சச்ச ஒபீடியன்ஸ்குள்ள உன்னை வழி நடத்துவார். உத்தமனாக இருக்க வழி நடத்துவார். அவர் முன்னாடி வச்சு நடக்க வழி நடத்துவார். ஸோ பி வெரி கேர்ஃபுல். உன்னை அதிகமாய் பழுக பண்ணுவேன். ஒரு குழந்தை தான், நீ அதிகமாக பழுகுவேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு உன்னில் அநேக ஜாதிகள் உண்டு பண்ணுவேன். நிறைய ஜாதி ஓன்ட்டருந்து வெளியே வரும். நம்புறீங்களா? நம்ம சந்ததிக்கிட்ட இருந்து நிறைய ஜாதிகள் வரும். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, யாஸ் த நேஷன், என்கிட்ட நாட்டை கேளு நான் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. ஆண்டவரே நான் பல நாடுகளுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், நீ கேளு, கர்த்தர் செய்வார். பல ஜாதிகள் உன்னை தேடி வரும். But we are not so. We are not believing that. Then உன்னிடத்தில் இருக்கிற ராஜாக்கள் தோன்றுவார். உன்கிட்ட இந்த ராஜாக்கள் வருவார். எல்லாம் சிரிப்பா இருக்குல்ல, சிரிப்பா இருக்குல்ல. உன் வாழ்க்கையில் செய்யாட்டாலும் உன் சந்ததி வாழ்க்கையில் ராஜாக்கள் எழும்புவாங்க. திஸ் இஸ் ட்ரூ. நீ பரதேசியாய் தங்கி வரும் கானான் தேசத்தை முழுவதையும் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாய் கொடுப்பேன். இட்டர்னலாக நான் உனக்கு கொடுப்பேன். என்ன ஆசீர்வாதங்க! உனக்கும் எனக்கும் உன் தலைமுறைக்கும் சந்ததிக்கும் என் உடன்படிக்கை நித்தியமானதாய் உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இதெல்லாம் ஆண்டவரோட வாயில் வர்றது எவ்வளோ பெரிய விஷயங்க. இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல. காலேஜ் போகிறீங்க, ப்ரொஃபஸர் டீச் பண்ணுறாரு, உட்காந்து தான் வந்துட்டீங்கல்ல, இவ்வளோ நாளும் உட்காந்துட்டு வந்துட்டீங்க ஓப்பி அடிச்சுட்டு. இஃப் யூ ரியலி அ காலேஜ் ஸ்டூடெண்ட், கற்றுக்கணும்னு போகிறவங்க என்ன செய்வாங்க? கட நோட்ஸ் எடுப்பாங்க. அதை தான் நான் இங்கே எதிர்பார்க்குறேன். கிடைக்க மாட்டேங்குது. படிக்க வேணாம், நான் பண்ணுறேன். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் என்றார். உன் பிள்ளைகளுக்கு நான் தேவனாக இருப்பேன். அவர் ஒய்ஃபை ஆசீர்வதிக்கிறார். இப்போ 17:15 தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை என்னை சாரா என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பதுக்கு அவளுக்கு பேராக இருக்கும். சாராள்னு பேர் மாத்துறார். உங்கள் பேரெலாம் மாற்றிட்டாங்களா? உங்கள் பேரெல்லாம் மாற்றிருக்காரா ஆண்டவர்? நீ உண்மையாக கீழ்ப்படிஞ்சு மணந்துருனா உன் பேரை மாற்றுவார். ஆனால் பேரை மாற்றினவங்க கூட இப்போ சரி கிடையாது. தேவ பயம் கிடையாது. 16வது வசனத்தில், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளால் ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகும். அவளை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, ஒரு நீதிமானால மனைவியை ஆசீர்வதிக்கிறார். ஒரு குடும்ப தலைவனால ஒரு ஃபேமிலியை ஆசீர்வதிக்கப்படுது. எல்லாமே மனைவிகளுக்குன்னு சொல்லாதீங்க. ஒரு குடும்பத்தை கட்டக்கூடியவர்கள் ஆபிரகாமை போல இருக்கணும். ஆபிரகாமை போல கீழ்ப்படியணும். ஆபிரகாமை போல பலிபீடத்தை கட்டணும். ஆபிரகாமை போல கர்த்தரை முன்னாடி வச்சு நடக்கணும். ஆபிரகாமை போல உத்தமனாய் நடக்கணும். அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பார். தென் 100 வயசில் ஈசாக்கு பிறக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் ரெஃபரன்ஸ் நோட் பண்ணிடுங்க, நான் படிச்சிடுறேன். 22:18 நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே உன் சந்ததிக்குள் பூமியின் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று உன் பேரில் ஆணையிட்டேன். சத்தியம் என்றாரு. சத்தியம்னு சொல்லலை, சத்தியம் மாதிரியே தலையில் ஆணம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? ஆபிரகாமே, நான் உன் பேரில் ஆணையிடுறேன், நான் கண்டிப்பாக உன்னை உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு அர்ப்பணிக்கிறது கிடையாதுங்க. தாய் தகப்பன்மார்கள் ஏனோ தானே பக்தி பண்ணுறவங்க எப்படி உன் பிள்ளைய ஆசீர்வதிப்பார்?
எப்படி உன்னை ஆணையிட்டு தேவன் ஆசீர்வதிப்பார்? He is waiting. அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு. The only thing, நீ தேவனை மதிப்பதில்லை, தேவனுக்கு பயப்படுவதில்லை, தேவனுக்கு கீழ்ப்படிதவில்லை, தேவனுக்கு முன்னாடி முத்தமமாய் வாழ்வது கிடையாது. தேவனை முன்னாடி வச்சு உன் வாழ்க்கையை நடக்கிறதில்ல, பேசுறதில்ல, செய்யறதில்ல, எதுவுமே செய்யறது. ப்ளீஸ் செய்யுங்க. நீங்க செஞ்சீங்கன்னா நம்ம மேல ஆணையிடுவார். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். ஆமென். என்ன பெரிய ஆசீர்வாதங்க. இதெல்லாம் பண்ணாம கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், என் பொண்ணை ஆசீர்வதிக்கணும், என் பையனை ஆசீர்வதிக்கணும், என் பேத்திகளை நடக்காதுங்க. அப்படி ஒரு ஊழியக்காரர்கள் தேவனுடைய வசனம் இல்லாமல் உங்களுக்கு அதை சொல்வார்கள், அது மிகவும் பொய்யாக தான் இருக்கும். Don't trust any word. இந்த வேதத்தில் இல்லாத வார்த்தைகளை எந்த ஊழியக்காரங்க உங்களுக்கு சொன்னாலும் don't trust it. நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க. Accept this. அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா இதுபடி சொல்றாங்களான்னு கேளுங்க. இதுபடி சொல்லலைன்னா உன்னை ஏமாத்திர ஊழியக்காரர்களாக இருப்பார்கள். கடைசியாக லாஸ்ட் ஆஃப் ஆல் ஈசாக்கு 26:12-14 வீட்டுக்கு போய் படித்து பாருங்க. ஈசாக்கு எதை விதைத்தான்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அளித்தான். ஹல்லேலூயா. இதுதாங்க நம்ம பிள்ளைங்க அறுப்பாங்க. நம்ம உத்தமமா கீழ்ப்படிஞ்ச வாலிபசம். புரியுதா? தூங்குறீங்க நல்லா, என்னையதான் பார்க்குறீங்க, மைண்டெல்லாம் எங்கேயோ இருக்கு. உங்கள் பிள்ளைங்க என்ன அறுக்க போகிறாங்க? உங்கள் சந்ததி என்ன அறுக்க போகிறாங்க? பணத்தை அறுக்க போகிறாங்களா? ஏக்கர்ஸ் கணக்கில் நிலத்தை அறுக்க போகிறாங்களா? நரகத்தை அறுக்க போகிறாங்களா? Which one you choose? நீ எதை தேர்ந்தெடுக்கிற? சத்தியத்தை உன் கையில் கொடுத்துட்டார்ல, உண்மையான சத்தியத்தை இங்கே உனக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஏன் கீழ்ப்படிய முடியல? ப்ளீஸ் லெட் அஸ் ஒபே. கடைசியாக கலாத்தியர் 3வது அதிகாரம் 26, 27, 29 ப்ளீஸ் படித்து முடிச்சுடுறேன். கஷ்டப்படாதீங்க. வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு வரத்துக்கு உட்காரத்துக்கு கஷ்டப்படாதீங்க. எனக்குன்னா ஒரு நாள் கொஞ்சம் லேட் ஆகுது, சப்ஜெக்ட் முடிக்க லேட் ஆகும். ఓకే కమాన్. తెలుగులో చదువు ముగిస్తాం. గలాతియర్ 3வது அதிகாரம் 26வது. యేసుక్రీస్తునందు మీరందరూ విశ్వాసము వలన దేవుని కుమారులై ఉన్నారు. క్రీస్తులోనికి బాప్తిసము పొందిన మీరందరూ క్రీస్తును ధరించుకొని ఉన్నారు. ఇందులో యూదుడని గ్రీసు దేశస్థుడని లేదు, దాసుడని స్వతంత్రుడని లేడు, పురుషుడని స్త్రీ అని లేదు. యేసుక్రీస్తునందు మీరందరూ ఏకముగా ఉన్నారు. మీరు போதும். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. நீங்கள் அவரை விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் அவரோட பிள்ளைங்களா இருக்கிறீங்களேன்னு சொல்றாரு பவுல். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறீர்கள். நம்மளாம் யாரை தரிச்சிருக்கோம்? చెప్పండి. தூக்கம் வந்துருச்சா? அம்மா தூக்கம் வந்துருச்சா? சொல்லுங்க. நம்மளாம் யாரை தரிச்சிருக்கோம்? இன்னிலேருந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளாம் யாரை தரிச்சிருக்கோம்? சத்தமாக சொல்லுங்க. இயேசுவை தரிச்சிருக்கோம். அடுத்து லாஸ்ட் வசனம் 29. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரவாளியுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இதில் நிறைய டாபிக் இருக்குது, என்னால் எடுக்க முடியல. நீங்கள் இயேசுவை தரிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் யாரோட பிள்ளைங்க? ஆபிரகாமோட பிள்ளைங்க. நீங்கள் இயேசுவை தரிச்சிருந்தீங்கன்னா யாரோட பிள்ளைங்க? ஆபிரகாம் பிள்ளைங்க. எப்படி ஆபிரகாம் நடந்தாரோ விசுவாச மார்க்கத்தார் எல்லாருமே ஆபிரகாமோடைய பிள்ளைங்க. இயேசுவை விசுவாசிக்கிறவங்க, இயேசுக்கு பயப்படுறவங்க, இயேசுக்கு கீழ்ப்படுகிறவங்க, இயேசுக்கு உத்தமாக நடக்கிறவங்க, இயேசுவை முன்ன வச்சு நடக்கிறவங்க எல்லாரும் ஆபிரகாமோட சந்ததிகள்.
அவரோட உடன் சுதந்திரவாளிகள். ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அது நமக்கும் கொடுத்துருக்கார். ஹல்லேலூயா. இதை வாங்கணும்னு ஆசைப்படணும். நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்காரு ஆபிரகாமுக்கு. அதை என்னால் இப்போ சொல்ல முடியல. நம்ம எல்லாரும் அதற்கு சுதந்திரவாளிகளாக மாறி போகணும். ஜெபிக்கலாம். Let us pray. Let us pray. ஜென்ஸ் முட்டி போட முடியலன்னா நின்றுக்கலாம். யூ கேன் ஸ்டாண்ட். முட்டி போட முடியல, தாராளமாக நின்று ஜெபிக்கலாம். நான் உங்களை யாரையும் அப்படி சொல்லலை.